ஈஷாவாஸ்யமிதம் சர்வம், கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார் அப்படின்னா மனசுலையும் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அந்த மனசால் ஏன் ஒரு ஆன்மீக பாதையில் போக முடியல, போக முடியாதது ஒன்று, போகாமல் இருக்கிறது தடுக்கிறது, இது எதனால்? இது எதுக்காக இப்படி ஆயிண்டிருக்குன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். ஆனால் அந்த பகவத் சாட்சா்காரம்ங்கிறது நமக்கு எதுக்கு கிடைக்கலை அப்படின்னு கேட்டால், அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது, இந்த பிரதிபந்தகங்கள் இருக்குது. என்ன பிரதிபந்தகம் அப்படின்னு கேட்டால், இவன் பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள். இவன் ஒரு மனிதன் இவனுக்கு இப்போ ஒரு ஜன்மம் இருக்குது, இந்த ஜன்மத்துக்கு பின்னாடி ஒரு ஜன்மம் இருந்தது, அதுக்கும் பின்னாடி ஒரு ஜன்மம், அதுக்கும் பின்னாடி ஒரு ஜன்மம். இந்த மாதிரி பார்த்தா இந்த சம்சாரம்ங்கிறது அனாதி காலமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இவனுக்கு எவ்வளவு ஜன்மங்கள் ஆயிருக்குங்கிறது யாருமே சொல்ல முடியாது, அந்த கணக்கு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஜன்மம் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜன்மம் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கிற போது முதல் ஜன்மம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால்தான் இந்த சம்சாரத்தை அனாதி அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் என்ன ஆயிருக்குன்னா, இவனுக்கு நிறைய ஜன்மங்கள் ஆயிருக்கு. இந்த நிறைய ஜன்மங்களில் இவன் பலவிதமான காரியங்களை பண்ணியிருக்கான். அந்த காரியங்களையும் எப்படி பண்ணியிருக்கான்னா, இவனுக்கு இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற இதுக்கு அரிஷட் வர்க்கம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார். அதுலேயும் முக்கியமாக இந்த காமம், குரோதம், லோபம், இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இன்னும் பெரிய நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய பெரிய குணங்கள்னால் இந்த 3 தான். அரிஷட் வர்க்கத்தில் 6 இருக்குது, அதுலேயும் இந்த 3 தான் பெரிய குணங்கள். இந்த 3 குணங்களால் இவன் நிறைய பாபம் பண்ணிட்டுருக்கான். இவன் பண்ணின பாபம் எல்லாம் இவனுக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த பகவத் தரிசனம் பண்ணுறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்குது. அதுதான் தடம். அது அந்த பாபம்தான் இவனை தடுக்கிறது. அந்த பாபம் இருக்கிறதுனால தான் இவனை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பகவானை பார்க்க முடியல. அதனால் இவன் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பாபத்தை போக்கணும். அந்த பாபத்தை எப்படி போக்கிக் கொள்ள முடியும்னா, அதுக்கு சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி இந்த அனுஷ்டானம், இந்த ஜபம், இந்த கர்மாக்களை எல்லாம் ஆச்சரணம் பண்ணணும். அதனால்தான் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணுற போது முதல்ல சங்கல்பத்தில் சொல்லுவோம். என்னன்னு கேட்டால், இப்போ அதுதான் பழைய காலத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். எது ஒரு ஜபம் பண்ணாலும், பூஜை பண்ணாலும், விரதம் பண்ணினாலும், என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று கேட்டால், மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட அர்த்தம் என்ன என்று கேட்டால், மம எனக்கு, உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா எனக்கு பழைய ஜன்மங்களில் என்னெல்லாம் பாபம் வந்திருக்கோ, துரிதம்னா பாபம்னு அர்த்தம். எதனால் இவனுக்கு பகவத் தரிசனம் ஆகலையோ, ஆக மாட்டேங்கிறதோ அது துரிதம், அதுக்கு தான் பாபம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாபம்ங்கிறது க்ஷயமாகணும் அப்படின்னு சொல்லி இவன் முதல்ல சங்கல்பம் பண்ணி, அதுவும் பகவானோட அனுகிரகத்தால் இந்த பாபம் எல்லாம் க்ஷீணமாகி எனக்கு பகவத் தரிசனம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை வரணும், அப்பேற்பட்ட ஒரு தகுதி எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஏதாவது ஒரு தர்மானுஷ்டானம் பண்ணுவோம். அதனால் இவன் என்ன பண்ணணும்னா, எப்போ எல்லாம் இவனுக்கு டைம் கிடச்சுட்டு இருக்கோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி இந்த அனுஷ்டானம், ஜபம், பாராயணம் ஏதாவது பண்ணணும். இந்த பகவத் சிந்தனம், பகவத் தியானம் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினால் அப்போ என்னாகும், அந்த பாபம் எல்லாம் கம்மி ஆகிடும். அந்த பாபம் கம்மி ஆகிடுதுன்னா அப்போது இவனுக்கு பகவத் சாட்சா்காரம்ங்கிறது ஆகும்.